ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி டாமினரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர் ஸ்டாண்ட் போட போகிறோம். ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் பைக் இன்றைக்கி சென்டர் ஸ்டாண்ட் வரதில்லை, டாமினருக்கு கிடையாது. 250 சரி 400 டாமினர்லையும் சரி. ஸோ அந்த சென்டர் ஸ்டாண்ட் தான் இன்றைக்கி போட போகிறோம். உள்ள டாமினர் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அன்கவர் பண்ணியாச்சு. நம்ம சென்டர் ஸ்டாண்ட் எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்போ ஹைப்பர் ரைடர் வந்து இந்த மாதிரி பைக்ஸுக்கெல்லாம் கஸ்டம் பார்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஈவன் டாப் ரேக். ஸோ இந்த டாப் ரேக் கிடையாது, இது பஜாஜோடது. பட் ஆல்மோஸ்ட் சேம் டைப் டாப் ரேக்கு, இல்லைனா இங்கே இன்ஜின் கார்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் டூரிங் கிட்டலாம் வந்து நிறையா சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் இன்றைக்கி நம்ம சென்டர் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். அண்ட் இது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக 3750. ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான். கம்பெனி சைட்லேருந்து நமக்கு சென்டர் ஸ்டாண்ட் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி கஸ்டம் மேட் தான் வாங்க முடியும். ஸோ யா, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இலை போட்டு எதையாவது தெறிக்க விட்றாதீங்க. கத்தியவே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியாது அப்படின்னா, என் பேர் அமீன் ஃபர்னாஷ் அண்ட் நீங்கள் பார்க்குறது அமினேஷன் ஜேர்னல்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ஸ்டாலேஷனோட இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் என்ன எல்லாத்தையுமே சொல்கிறேன். வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சென்டர் ஸ்டாண்ட் இருக்கிறது உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஹேண்டிலும் பண்ணலாம். அதே மாதிரி 300 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நீங்கள் செயின் லூப் பண்ணணும் அப்படின்னா சென்டர் ஸ்டாண்ட் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப சிரமமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூரிங் போகலைன்னா கூட இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சென்டர் ஸ்டாண்ட் தேவைப்படும். ஸோ என்னோட சஜஷன் வந்து சென்டர் ஸ்டாண்ட் வாங்குறது. பட் ஸ்டில் வந்து நான் இதோட இன்ஸ்டால்மெண்ட்டு இதோட ஃபுல் யூசேஜ் எப்படி இருக்குது என்னன்றதையும் சொல்கிறேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வாங்குறதா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ரைட் லெஃப்ட்டு கனெக்ட் பண்ணுறது பவுட்ரு கோட் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேபி பவுட்ரு கோட்டாக கூட இருக்கலாம். வெயிட் இருக்குண்ணா, நல்ல வெயிட் இருக்குது. அண்ட் யா, இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக பைக்கு கம்பெனி தரப்புலேருந்து பைக் வந்து இவ்வளோ மைலேஜ் தரும், இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் தரும்னு சொல்கிறது வந்து அவங்க ஸ்டாக்காக கொடுக்குற பைக்கில் தான் தவிர, நீங்கள் புதுசாக வாங்கி ஆக்சசரிஸ் மாற்றுறீங்க இல்லை பர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்தாப்பில் எதையாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து மைலேஜ் கண்டிப்பாக டிஃபர் ஆக தான் செய்யும், ஜென்ரலாக குறைய தான் செய்யும். ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பைக் வந்து அதே மைலேஜ் கொடுக்குன்றதையும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஸ்ப்ரிங்லேருந்து எல்லாமே இதிலே வருது. ஸ்ப்ரிங்கு போல்ட்டு எல்லாமே இதிலே வருது, ப்ராப்ளம் இல்லை. சென்டர் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போயுமே ஒரு டிஐஒய் பண்ண போகிறீங்க, நீங்கள் செல்ஃபாக ஏதாவது அசம்பிள் பண்ண போகிறீங்க இல்லை டிஸ்மேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு உங்களோட டூல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த சென்டர் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 5-6 ஆலன் கீ வேணும், 12-13 ஸ்பேனர் வேணும், ஒரு லைக் ஓரிங் ஸ்பேனர் இருந்தாலும் ஓகே, பட் வந்து ஸ்பேனர் வேணும் கண்டிப்பாக. அண்ட் வந்து ஒரு லாங் ஸ்க்ரூ ட்ரைவர், இந்த அளவு இல்லை இதை விட ஒன்றும் பெருசாக இருந்தாலும் ஓகே தான். அண்ட் இது எதுக்கு அப்படின்னா ஸ்ப்ரிங்குக்கு. ஏன்னா நான் பார்த்த ஹைப்பர் ரைடர் வீடியோவில் வந்து ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி தான் ஃபிட் பண்ணாங்க. ஸோ இது வந்து சென்டர் ஸ்டாண்டோட வந்த கிளாம்ப்பு அண்ட் அதோட வந்து போல்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். மற்ற டூல்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ இதை வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடலாம். ரைட், ஸோ சென்டர் ஸ்டாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ரப்பர் ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கழட்டணும். அண்ட் வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதில் இருக்கிற இந்த போல்ஸையும் கழட்டணும். ஸோ இதை கழட்டுறதுக்கு நமக்கு ஒரு 6mm, இது ஆக்சுவலாக ஒரு 6mm ஆலன் கீ சைட்லேயே போட்டுக்கணும். 6mm ஆலன் கீ வேணும், ஒரு ஃப்ளாட்டட் ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். ஸோ இதை வச்சு லைட்டாக கட்டிட்டுங்க, டேமேஜ் பண்ணிட வேணாம். அவ்வளோ லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து ஒரு தடவை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அண்ட் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஈஸியாக வந்து உங்களோட ஆப்போசிட் ஆமையும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆமையும் பஞ்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 6mm ஆலன் கீயை வச்சுட்டு இந்த போல்ட்டெல்லாம் கழட்டணும். ஸோ இந்த ஃபுட் ரெஸ்ட் ஹோல்டரை கழட்டினா தான் நம்மளால் சென்டர் ஸ்டாண்டை ஃபிட் பண்ண முடியும். ஆலன் கீ வந்து இந்த டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு
ப்ளையர் வேணும். ஸோ ப்ளையர் வச்சு தான் கழட்ட முடியும். ஏன்னா இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று கழட்டியாச்சு. ஸோ இதே மாதிரி 3 கழட்டணும். இது ஏன் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பார்த்து கொஞ்சம் பிங்க் கலரில் தெரியும். இது வந்து த்ரெட் லாக்கர் போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இது ரிமூவ் ஆகாது. கரெக்டாக எந்த ஆர்டரில் ரிமூவ் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் போல்ட்டை ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில போல்ட்ஸ் வந்து லென்த் வைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து உங்களோட ஃப்ரேமையோ இல்லை மற்ற த்ரெட்டட் பார்ட்ஸையோ டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான், ப்ராப்ளம் இல்லை. இதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபுட்ரெஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். பயங்கர டைட்டாக தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டைட்டாக இதை போட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போதும் கண்டிப்பாக த்ரெட் லாக்கர் யூஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் என்கிட்ட பற்றிக்கு த்ரெட் லாக்கர் ஆக்சுவலாக ஒன்று இருந்தது, பட் அது மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக பெருசாக இருக்குது. இது ரெண்டும் ஒரே சைஸு. ஸோ இது ரெண்டும் மேலே வரும். இந்த பெருசு மட்டும் நீங்கள் ஃபுட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே வரும். இந்த பாட்டை தான் இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன தடுக்கு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துக்கு போக போகுது. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 போல்ட் வந்து நமக்கு பேக்கேஜ்லேயே வந்துச்சு. இது பெருசு, இது அதுக்கு அடுத்து சின்னது. ஸோ இந்த இதுதான் நமக்கு தேவைப்படும். இதுக்கு வந்து ஒரு 5 mm ஆலன் கீ வேணும். ஸோ இதுவுமே நம்ம டூல் கிட்லேயே இருக்கும். கரெக்டாக அதுதான் செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ செட் ஆகுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த நட்டு மாதிரி இருக்கிறது வெளியே இருக்கணும். இதை வந்து உள்ளே ஃபிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். எனக்குள்ளே பிரேக் வரனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் நீங்கள் இதை ஃபுல்லாக ஃபிட் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு கையில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆலன் கீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஆலன் கீ வந்து சொல்லவே தேவையில்லை. இப்போது பார்த்தாலே தெரியும். இதை ஃபுல்லாக ஃபிட் பண்ணலன்னா பிரேக் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு போல்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு போல்ட்டும் அதுக்கான நட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை இதில் ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போட்டு ஆப்போசிட்டில் போல்ட்டு, அந்த லாங் போல்ட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அந்த சைடு மாட்டுற மாதிரி க்ரூவ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, அந்த லென்த்துக்கு அது அங்கே போயிடும். இதுக்கு வந்து ஒரு 6 mm ஆலன் கீயும் அந்த பக்கம் ஒரு 13 mm ஸ்பேனரும் தேவைப்படும். ஸோ அதை அந்த பக்கம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா டர்ன் ஆகிக்கிறோம். ஓகே, ஹோல்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 5 mm வச்சு இதை டைட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் வந்து இப்போதைக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. அந்த ஸ்பேனரை விட எனக்கு தெரிஞ்ச ஓரிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக போகுது. லைக் இன்ஜினுக்கு வந்து கீழே ஸ்பேனர் வைக்கிறது கொஞ்சம் ஃபிட்டாக போகுது. இதையும் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டர் ஸ்டாண்டு போகிற வழியில் இங்கே கலந்துச்சுன்னா அதை விட பெரிய சிக்கல். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, எங்கள் பாட்டி தான், அம்மாவோட அம்மா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி அவங்க. ஓகே, ஆக்சுவலாக நல்லா ஸ்டடியாகவே ஃபிட் ஆகிடுச்சு.
அடுத்து இதை ஃபிட் பண்ணணும். எடுத்துக்காட்டேன். இதை ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பிரேக் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸாக பிரேக் யூஸ் பண்ணாமல் வேறு எதுவும் பண்ணவே முடியாது. இதை ஃபுல்லாக டர்ன் பண்ணி டைட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேலன்கி வந்து பெருசாக இடி படலை, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளையர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போது நம்மக்கிட்ட நம்ம எதெல்லாம் போல்ட்ஸ் ரிமூவ் பண்ணோமோ அதெல்லாம் ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ அதே ஆர்டரு. இந்த பெரிய போல்ட்டு கீழே போகும், இந்த 2 சின்ன போல்ட் வந்து கரெக்டாக அதோட பிளேசஸ்க்கு போகும். ஸோ இதுக்கு வந்து 6 mm யூஸ் பண்ணணும். 6 mm இருக்குது. ஒன்று சாக்கெட் ரிங்ஸ் வாங்கணும், அந்த செட்டு வாங்கணும். இல்லைனா அட்லீஸ்ட் கரெக்டாக அந்த ஆலன் கீக்கான ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அது வாங்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து சில நேரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம், சில நேரம் வந்து யூஸ் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து நம்ம பைக்லேயே வர கிட்டுன்றதுனால கொஞ்சம் அந்த தேவையான அளவுக்கு மட்டும்தான் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. உங்களோட எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிடுங்க. ரொம்ப டைட் பண்ணி தயவு செஞ்சு எந்த ஒரு த்ரெட்டையோ எதையும் உடச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் பெருசாக செலவழுத்துறோம். ஃபுட் ரெஸ்ட், இந்த ஃபுட் ரெஸ்ட் ஹோல்டரே வந்து குறைஞ்சது 2500 மேலே வந்துடும். நான் அன்றைக்கி சும்மா 99 RPM போய் ப்ரைஸ் செக் பண்ணிருந்தேன். சைடு மிரரே வந்து 1500 நம்ம பைக்ஸுக்கு. ஸோ இதை ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணியாச்சு, இதையும் நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. இனி அந்த சைடு போகணும். ஸோ அந்த சைடு முடிஞ்சு இப்போ இந்த சைடு வந்துட்டோம். இப்போ அங்கிட்டு இருக்க டூல்ஸ்லாம் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஓகே, எதுவும் மிஸ் ஆகலை, டூல்ஸ் ஃபுல்லாக இந்த சைடு வந்துடுச்சு. இப்போது இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கியர் லிவரை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அப்படின்னா தான் இந்த சைடு சென்டர் ஸ்டாண்டுக்கான ஃபிட்டை போட முடியும். ஸோ அதுவும் எப்படின்றது சொல்கிறேன். நடுவில் ஒரு சொதப்பியாச்சு. ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணாமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, நம்ம இந்த சைடு வந்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு சைட் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் லிவரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கிளாம்ப் அந்த சைடு மாட்டணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் சைட் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கியர் லிவரை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ மற்றபடி வேறு எதையும் மிஸ் பண்ணல. ஓகே, நல்லா டைட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டாக் ஒன்று கழட்டணும் இல்லையா, அதாவது இந்த போல்ட்டு கழட்டியிருப்போம். பட் இதை இப்போ ரீஇன்ஸ்டால் பண்ணாமல் அதுக்கு பதிலாக இந்த இதை இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் இருக்கிறதுலே சின்ன போல்ட் அவங்க கொடுத்ததில். ஸோ இதை தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டும் டைட் ஆகிடுச்சு, ரியரும் டைட் ஆகிடுச்சு. டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்பவும் அதை டைட் பண்ண ட்ரை பண்ணி உடச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனலாக இப்போது இதில் இருக்க அந்த சென்சார் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் வந்து அது சென்டர் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த இதுவும் இதே மாதிரி அந்த சைடு இருக்கிறது ரெண்டையும் தான் கிளாம்பை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சென்டர் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் மாட்டணும். ஓகே, ஸோ சென்டர் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ண கையோட அப்படியே இதையும் ஃபிட் பண்ணிடுங்க. அப்படியே இப்போ எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ அதே ப்ரொசீஜர் தான். இதுக்கு வந்து ஒரு 6 mm வேணும்.
ஓகேவா? இதையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எதையுமே ரொம்ப டைட் பண்ணி உடச்சிடாங்கன்னா, ஏன்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கே ரொம்ப செலவெழுத்துரும். ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகே, சைட் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் ஆர்டரில் கியர் லிவரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக தான் நம்ம சென்டர் ஸ்டாண்டு. போல்ட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து அந்த சைடு போகணும். ஸோ இது வந்து இங்கிட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட அந்த கிட்டில் இருந்தால் 2 போல்ட் இருக்கும். ஸோ இந்த 2 போல்ட் வந்து ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். இந்த பெருசு வந்து நம்ம ஸ்ப்ரிங் போடுற சைடு போகும். ஸோ இந்த சைடு வந்து சின்னது வரணும். ஃபுல் டைட் எப்பயும் போல் ஃபுல் டைட் பண்ண வேணாம். 2 சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சுக்கு வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து இது லூஸாக கழண்டு போகாத அளவுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இன்னும் நான் ஃபுல்லாக டைட் பண்ணலை. ஒன்றும் ஒரு 4 த்ரெட்டு வெளியே தான் நிற்கிது. ஸோ 4 த்ரெட்டுன்றது வந்து அந்த ஒரு சர்க்கிள் வந்து 4 த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஒரு சர்க்கிள் வந்து ஒரு த்ரெட்டு. ஸோ 4 த்ரெட்டு வெளியே இருக்குது. அந்த சைடு மாட்டுறதுக்கு அந்த லாங் போல்ட்டும் ஸ்ப்ரிங்கும் தேவை. ஸோ இந்த சைடு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, ஐ மீன் இருட்டாக இருக்குது. பட் இதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங்கும் இந்த லாங் போல்ட்டும் வித் 6 mm கீ. கீழே வந்து எப்பயும் அப்படியே வச்சிடாதீங்க. எப்பயுமே ஒரு கவர் வச்சுக்கோங்க. ஸோ ரஸ்ட்டு வந்து ஐ மீன் மண் ஏறாமல் இருக்கும். மேபி சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். கரெக்டாக மட்டும் பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டான லெவலுக்கு மட்டும் ஃபிட் பண்ணிட்டு லைக் அந்த ஹோலில் வந்து பாஸ் த்ரூ போகுதான்னு பார்த்துக்கோங்க. போச்சுன்னா அவ்வளோதான், அப்படி ஃபிட் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் டைப்பில் ஆலன் கீ இல்லாதனால தான் இத்தனை தடவை கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக அந்த சைடு போல்ட் வந்துருச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணணும். இங்கேருந்து இங்கே போகணும் அந்த மேலே. ஸோ அதை ஃபிட் பண்ணிட்டா முடிஞ்சு. ஆக்சுவலாக அது கொஞ்சம் லாங்கான டிஸ்டன்ஸ் தான். ஜென்ரலாக ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணியிருந்தா இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா இல்லைனா பண்ணுறது பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டம்னு. இதுக்கு தான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸு இல்லை டிக்டாக் ரீல்ஸ்லாம் நிறையா ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த கயிறை கட்டி இழுக்கிறது அந்த மாதிரிலாம். ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சே பண்ணலாம். கொஞ்சம் லாங் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும். ஸோ அடுத்து இதை ஃபிட் பண்ணிட்டா சென்டர் ஸ்டாண்டோட வேலை முடிஞ்சிச்சு. இந்த யூ டைப் இருக்கிறத இந்த மேலே இருக்க போல்ட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு இப்போ இந்த இது வந்து இங்கே வரணும். ஸோ வரணுன்றனால இது வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு 2 பேராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இதை இதுவே எனக்கு கொஞ்சம் பத்தலை தான். ஓகே, ரொம்ப ஆக்சுவலாக சின்னதாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆல்ரைட், ஸோ ஸ்ப்ரிங்கை மாட்டியாச்சு. பட் நான் மாட்டல. ஸோ என்ன பண்ணேன்னா இங்கே இந்த இடத்தையும் ஒரு சின்ன ஒயர் போட்டு டை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஸ்ப்ரிங்கை மாட்டி கொடுத்துட்டாங்க. 10 ரூபா தான் ஆச்சு. ஸோ நான் ஒரு 30 minutes இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேணாம். பட் ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. இனி சென்டர் ஸ்டாண்ட் ஒர்க் ஆகும். பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வந்துச்சு அப்படின்னா, இங்கே இருக்குது இந்த சென்சார் வந்து கரெக்டான லைக் இப்போ வந்து நம்ம இவ்வளோ திக்னஸ் தள்ளிட்டோம் இல்லையா. ஸோ வந்து இந்த சென்சார் வந்து அது டச் ஆக வேண்டிய இடத்துல டச் ஆகாது. அதனால
நீங்கள் சைட் ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் கூட அது காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சைட் ஸ்டாண்ட் மட்டும் கரெக்டாக, அந்த சென்சார் மட்டும் கரெக்டாக மறுபடியும் அதே இடத்துல டச் ஆகிற மாதிரி வந்து இதை கொஞ்சம் பெண்ட் பண்ணணும். நான் ஒரு 2-3 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணி, ஆக்சுவலாக நிறையா தடவை ட்ரை பண்ணி கரெக்டாக டச் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு, இப்போது கரெக்டாக சைட் ஸ்டாண்ட் சென்சர் ஒர்க் ஆகுது. ஸோ யா, சென்டர் ஸ்டாண்டை போட்டு வண்டி எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். சென்டர் ஸ்டாண்ட் போட்டாச்சு. சைட் ஸ்டாண்ட் வந்து நல்லா கேப்பாக தான் இருக்குது. சென்டர் ஸ்டாண்ட் போட்டோன்னா நல்லா பின்னாடியுமே டயர் நல்லா லெஃப்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் க்ளீன் பண்ணணும், ஏர் ஃபில் பண்ணணும், வேறு எந்த ஒரு ப்ராசஸ்னாலும் பேக்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சென்டர் ஸ்டாண்ட் போட்டாச்சு. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நேற்று ஃபுல்லாக ரைட் பண்ணேன். நிறைய ஸ்பீட் பிரேக்கர், ஸ்பாட் ஹோல்ஸ்லாம் இன்டென்ஷனாகவே அதுலேயே ட்ரைவ் பண்ணேன். லைட்டாக கூட எங்கேயாவது தட்டுதான்னு பார்த்தேன், பட் எங்கேயுமே தட்டலை. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி எதுவும் பெருசாக ஒரி பண்ண வேணாம். அடுத்து செயின் கிளீனிங் அண்ட் லூப். ஸோ அதை பற்றி தான் ஒரு வீடியோ போட போகிறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ ஆல்.